ஒரு சம்பவம் அமெரிக்காவில் நடந்தது அப்படின்னு நான் படித்தேன். ஒரு ஜூவிலேருந்து சிம்பன்சி மனுஷ குரங்கு இருக்குல்ல, அதை ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். இதுக்கு 2 செக்யூரிட்டி போட்டாங்க. ஒரு பிளேனில் ஏற்றுனாங்க, சின்ன பிளேன், ஒரு 16 பேர் 12 பேர் போகிற சின்ன பிளேன். அதில் ஏற்றி அதை இன்னொரு ஊருக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன நடந்ததோ தெரியல, அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் செத்து போயிட்டாங்க சார், பைலட் உட்பட எல்லாம் செத்து போயிட்டாங்க. இந்த குரங்கு தப்பிச்சிருச்சு. அது எதை பிடிச்சி எங்க தொங்குச்சோ தெரியல, அது தப்பிச்சிருச்சு. இதை என்கொயர் பண்றான். உங்களுக்கு தெரியாது, அந்த மனுஷ குரங்குகளை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா, ட்ரெயின் பண்ணுனா விலங்குகள் கூட அவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் பண்ணும். அது அப்படியே இருக்கட்டும், இந்த குரங்கை ட்ரெயின் பண்ணியிருக்கிறான். அதனால என்கொயர் பண்ணா ஒரு ஆபீசர். அவன் கேட்டான், எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அது வெடுக்குன்னு அவன் வாட்சை பிடுங்கி டயத்தை செட் பண்ணி காமிச்சது. ஓ, 7:30 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த குரங்கு இந்த குரங்கு சொன்ன உடனே 7:30க்கு ஆக்சிடென்ட் குறிச்சிக்கிட்டான். ஆக்சிடென்ட் ஆனப்ப உனக்கு செக்யூரிட்டி 2 பேர் கூட வந்தானு, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படி. உடனே அந்த குரங்கு சொல்லிச்சு, தூங்கிட்டு இருந்தான். செக்யூரிட்டி தூங்கினா சரி, செக்யூரிட்டி தூங்கினா சரி, பைலட் ஓட்டிட்டு போனாரு, பைலட் அவர் என்ன பண்ணாரு. இந்த குரங்கு ஒரு உண்மையை சொல்லிடுச்சு, பைலட் குடிச்சாரு, பைலட் தண்ணி போட்டாரா அப்படின்னோம். இது சொல்லுது. அது சரி, நீ அப்ப என்ன பண்ண. அந்த குரங்கு சொல்லிச்சு, நான் தான் ஓட்டினேங்குது. இப்ப இந்த விமானம் ஆக்சிடென்ட் ஆனதுல ஏதாவது ஆச்சரியம் இருக்கா சார்? குரங்கு விமானம் ஓட்டினா அது சேஃபா போனாதான் ஆச்சரியமே ஒழிய, அது ஆக்சிடென்ட் ஆனது ஆச்சரியம் இருக்கா? இல்ல. நான் என்ன கதை சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கை என்ற விமானத்தை நம்முடைய புத்தி என்ற பைலட் ஓட்டினால் பாதுகாப்பு, மனம் என்ற குரங்கு ஓட்டினால் அது விபத்தாவதில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியாது. We give preference. எதுக்கு தெரியுமா preference கொடுக்கிறோம்? Never for knowledge and wisdom. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. Sorry to say this, உங்க அளவுகோல் என்ன ஒரு விஷயத்துல? எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது. இது ரெண்டே தான். எனக்கு இது நல்லது, எனக்கு இது கெட்டது சொல்லிருக்கீங்களா ஒரு விஷயத்துல? This is good for me, this is bad for me, அந்த தாட் இருக்கா? எனக்கு இது பிடிக்கும், ஒண்ணும் வேணாம். பீட்ரூட்னு ஒண்ணு சாப்பிட வைக்கிறதுக்குள்ள பல அம்மா செத்தே போடுவா. குழந்தைக்கு சொல்லுவா, பீட்ரூட் சாப்பிடுற, எதுக்கு? ரத்தம் நல்லா வரும், நீ சாப்பிடு. சரி, உனக்கு பீட்ரூட் பிடிக்கலையா? ஆமா ஆமா, எனக்கு பீட்ரூட் பிடிக்காது. இந்த வெண்டைக்காய் வச்சிருக்கிறேன்டா, வெண்டைக்காய் சாப்பிடு. எதுக்கு? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வரும். அப்ப அப்பாவுக்கு கொடு, அவருக்கு தான் ரொம்ப வேண்டி இருக்கு. நீ ஒரு 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா வீடு நல்லா இருந்திருக்கும். இவ்வளவு சொல்லுவான், ஆனா தொடமாட்டான். பீட்ரூட்டை தொடமாட்டான், வெண்டைக்காயை தொடமாட்டான். அதுவே எண்ணெயில பொரிச்சு வச்ச பொட்டேட்டோ சிப்ஸ் கொண்டா, எனக்கு பிடிக்கும் அப்படின்பா. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, பிடித்தது என்பது எப்போதுமே நல்லது என்ற அர்த்தத்துல வராது. சில நேரங்கள்ல பிடிச்சது நல்லதாவும் இருக்கும், ஆனா எல்லா நேரத்திலுமே பிடிச்சது நல்லதா இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப லைஃப்ல நமக்கு ஒரு விவேகம் வேணும். எவ்வளவு தூரத்துக்கு பிடிச்சதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளவு தூரம் நல்லதுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ உங்களுடைய அளவுகோல் மாறணும், உங்களுடைய அந்த யார்ட் ஸ்டிக் மாறணும். நல்லது கெட்டது, பிடித்தது பிடிக்காதது, பிரெஃபரன்ஸ் எது கொடுக்கணும், எது நல்லது.